தேசிய QR ஊக்குவிப்பு திட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் அமைதி போராட்டம். லிட்ரோ மற்றும் ராப்ஸ் எரிவாயு விலைகள் அதிகரிப்பு. அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டினால் முஜிபுர் ஏன் பதற்றமடைகிறார்? கம்மன்பில கேள்வி. அமைதி ஒப்பந்தம் தொடர்பில் ஈரான் மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை. இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு புதிய மைல்கல்லை எட்டும் வகையில் தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5000 ரூபாய் வரையிலான அனைத்து லங்கா QR கொடுக்கல் வாங்கல்களுக்காகவும் வர்த்தகர்களிடமிருந்து அறவிடப்படும் சேவை கட்டணம் முழுமையாக நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு புதிய மைல்கல் எட்டும் வகையில் தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று காலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கையை நாணயங்கள் மற்றும் நாணயத்தாள்கள் பயன்பாடு குறைந்த பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும். இதற்கு அமைய இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5000 ரூபாய் வரையிலான அனைத்து லங்கா QR கொடுக்கல் வாங்கல்களுக்காகவும் வர்த்தகர்களிடமிருந்து அறவிடப்படும் சேவை கட்டணத்தை முழுமையாக நீக்குவதற்கு நிதி நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இதன் மூலம் சிறு வர்த்தகர்களுக்கு எவ்வித கூடுதல் செலவுமின்றி டிஜிட்டல் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போது இலங்கையில் மிக வலுவான டிஜிட்டல் நிதி உட்கட்டமைப்பு காணப்படுவதுடன் நாட்டின் வயது வந்த மக்களில் 89% வங்கி வசதிகள் உள்ளன. மேலும் ஒரு காலாண்டில் 6.3 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான 68 மில்லியன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளவும் CEFTS கட்டமைப்பும் 20க்கும் மேற்பட்ட நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் 4,50,000 வர்த்தக நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள லங்கா QR கட்டமைப்பு தற்போது செயலில் உள்ளது. இருப்பினும் பொருளாதாரத்தில் இன்னும் 1.48 டிரில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளன. 2025 ஆண்டின் 3வது காலாண்டின் நிலவரப்படி லங்கா QR மூலம் மாதத்திற்கு சுமார் 3,95,000 ரூபாய் பெறுமதியான மிக குறைந்த அளவிலான கொடுக்கல் வாங்கல்களே இடம்பெற்றுள்ளன. இந்த இடைவெளியை குறைப்பதற்காக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் சில விசேட மூலோபாயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் QR பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்கான வாடிக்கையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்காக விசேட அதிர்ஷ்ட லாப போட்டி திட்டம் ஒன்றும் செயல்படுத்தப்பட உள்ளன. இதில் வாராந்தம் மற்றும் மாதாந்தம் வெற்றி பெறும் முதல் 3 வெற்றியாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரையிலான பெறுமதியான பரிசில்களை வெல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இத்திட்டத்திற்கு வெற்றிக்காக சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் தேசிய அளவிலான பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள சமூக கட்புல சுட்டெண் மூலம் இத்திட்டத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் தொழில்நுட்ப ரீதியான ஒரு நடவடிக்கை மட்டுமல்லாது நாட்டின் எதிர்கால கொடுப்பனவு முறையை டிஜிட்டல் மயப்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதாரமாக மாற்றுவதற்கு தேசிய வேலை திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும். QR கொடுப்பனவுகள் ஆரம்பிக்கப்படுவதனூடாக வேகமான, பாதுகாப்பான மற்றும் வெளிப்படையான டிஜிட்டல் பரிமாற்றம் பழக்கத்தை ஏற்படுத்தி எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் எந்த மொழியை பேசினாலும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பங்களிக்க செய்வதே இதன் முக்கிய நோக்கமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சமூகத்திற்கு தேவையான வினைத்திறனான விடயங்களை உள்வாங்குவதற்கான ஊக்கத்தினை அதிகாரிகள் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சமூகத்திற்கு தேவையான வினைத்திறனான விடயங்களை உள்வாங்குவதற்கு ஊக்கத்தினை அதிகாரிகள் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் புதிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் தேசிய QR கொடுப்பனவுகளை பிரபலப்படுத்தும் திட்டம் ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தின் நிலவும் சில சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டுமானால் ஒரு நாடாக நாம் டிஜிட்டல் பரிமாற்றங்களுக்கு நுழைய வேண்டும் என
வலியுறுத்திய ஜனாதிபதி முறைசாரா பொருளாதாரத்தை முறை சார்ந்த பொருளாதாரமாக மாற்றுவதே தமது நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். துறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் $15 மில்லியன் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் இலக்கை அரசாங்கம் கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பிலான சிறந்த கலாச்சாரத்தை கொண்டுள்ள எமது சமூகத்தில் இந்த புதிய முறைகளை எவ்வாறு பிரபலப்படுத்துவது என்ற சவால் அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் கூறினார். QR என்று சொன்னால் மக்களுக்கு நினைவு வருவது எது? எரிபொருளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கருவி. QR ஊடாக உரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய போதும் உரத்தை குறைக்கவே போகிறார்கள் என்று ஒரு கருத்தும் உருவானது. இவ்வாறு QR என்பது இறுதியாக கட்டுப்படுத்தல் என்ற ஒன்றிற்குள் சுருக்கப்பட்டு விட்டது. எனவே கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இது கொண்டு வரப்படும் போது இதுவும் ஒரு கட்டுப்பாடு என்று மக்கள் நினைக்க கூடும். அதனால் இது குறித்து ஒரு விசேட விழிப்புணர்வு திட்டம் அவசியம். ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையின் மூலம் எமது நாட்டின் QR குறியீடு ஊடாக இடம்பெறும் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் மிக வேகமாக பிரபலப்படுத்த முடியும் என நாம் நம்புகின்றோம். இது தொடர்பில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. பல நிதி நிறுவனங்கள் இப்பொழுது புத்தாண்டுக்கான விளம்பரங்களை உருவாக்கி வருகின்றன. இவ்வாய்ப்புகளை பயன்படுத்தி புத்தாண்டு கால கொடுக்கல் வாங்கல்களை QR குறியீடினூடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கலாக மாற்ற முடிந்தால் அது ஒரு சிறந்த திருப்பு முனையாக அமையும். அப்போது மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். எமது சமூகம் ஒரு புதிய விடயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது. அதனால் புதிய விடயங்களை கவர்ச்சிகரமானதாகவோ அல்லது இலகுவானதாகவோ இல்லாவிட்டால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன் போது தெரிவித்தார். ලොකු වාහනයකට ඩීසල් ලීටර 100ක් ගැව්වොත් 100ක් එවැනි වාහනයක් පාවිච්චි කළ හැකියි කවුද කියලා අපි දන්නවා. ඒතර ඔහුට ආණ්ඩුවේ සහන ආධාර රුපියල් 10000යි. ඒතර ප්‍රශ්නයක් ගන්නට. එමුනම් මේ ප්‍රශ්නේ निराකරණය කර ගැනීම සඳහා අපි යම් දත්ත පද්ධති தமது செயற்பாடுகளை பாதிக்கும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இன்று காலை 9:30 மணிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்பாக அமைதி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். தமது செயற்பாடுகளை பாதிக்கும் தீர்க்கப்படாத பல பிரச்சினைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இன்று காலை 9:30 மணிக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்பாக அமைதி வழி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டத்தை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள ஒற்றை இரட்டை எரிபொருள் விநியோக முறையினால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் பெரும் சிரமங்களையும் அசௌகரியங்களும் எதிர்நோக்கியுள்ளதாகவும் தற்போதைய எரிபொருள் விலை சூத்திரத்தின் கீழ் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்களுக்கு 6% செயற்பாடுகள் இலாபம் கிடைப்பதாகவும் முன்னர் எரிபொருள் நிலையங்களுக்கு 3% இலாப பங்கு வழங்கப்பட்டது வந்தது. எனினும் கூட்டுத்தாபனத்தின் புதிய நிர்வாகத்தினால் இந்த இலாப பங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகம் திட்டமிட்டபடி நடைபெறாமையினால் விநியோகத்தில் ஏற்பட்ட தோல்விகளினாலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வினைத்திறனாக நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கூட்டுத்தாபனத்தின் அனைத்து ஊழியர்களுக்கும் நிறுவன கொடுப்பனவு வழங்கப்பட உரிமை இருந்தது. இதுவரையில் அத்தகைய கொடுப்பனவுகள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு போராடி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக நிலவும் இந்த பிரச்சினைகளால் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் நிலைப்புத்தன்மை கடுமையாக பாதித்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. தமக்கான தீர்வினை வலியுறுத்தியே இன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்பாக இந்த அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்ததாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக தடைகளை சீர் செய்து விநியோகத்தை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரா தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தை சீராக முன்னெடுப்பதற்காக ஏப்ரல் மாதத்திற்குள் 9 எரிபொருள் கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தரவுள்ளன. எனவே பொதுமக்கள் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் வெடித்ததன் பின்னர் உருவான எரிசக்தி நெருக்கடியை அரசாங்கம் ஏற்கனவே வெற்றிகரமாக நிர்வகித்துள்ளது. தட்டுப்பாடுகளை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு அடிப்படையிலான விநியோகம் ஒற்றை
இரட்டை இலக்கங்கள் முறை மற்றும் புதன்கிழமை பொது விடுமுறை என்பன குறுகிய கால தீர்வாகவே நடைமுறைப்படுத்தப்பட்டன. தற்போது எரிபொருள் வரிசைகள் குறைந்துள்ளன. விநியோக நிலைமைகள் மேலும் சீரடையும் பட்சத்தில் தற்போது கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. இந்த நிலையில் எரிபொருள் நுகர்வை குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதன்கிழமை விடுமுறையையும் நிலைமை வளமைக்கு திரும்பியதும் நீக்கப்பட்டு நாட்டின் செயற்பாடுகள் இயல்பு நிலைமைக்கு கொண்டு வரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் QR முறைமை தற்போது வினைத்திறனாக செயல்பட்டு வருவதாகவும் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் நாட்டின் இயல்பு நிலையை உறுதிப்படுத்த அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவின் WTI ரக மசகு எண்ணெயை ஏற்றிய கப்பல் எதிர்வரும் மே மாதம் நாட்டை வந்தடைய உள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார தெரிவித்துள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கில் தொடர்ந்தும் நீடித்து வரும் போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையை மீண்டும் ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இன்று வர்த்தக ஆரம்பமான போது சர்வதேச சந்தையின் பிரெண்டன் ரக மசகு எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய் 2.2% அதிகரித்துள்ளது. $111.43 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் WTI ரக மசகு எண்ணெயின் விலை ஒரு பீப்பாயின் விலை 2.7% உயர்ந்து $114.57 பதிவாகியுள்ளது. தொடர்ச்சியாக போர் காரணமாக விநியோக கட்டமைப்புகளில் ஏற்பட்டுள்ள சீர்குலைவுகளே இந்த திடீர் விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த விலை அதிகரிப்பானது எரிசக்தி நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லிட்ரோ மற்றும் லாப்ஸ் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்தந்த நிறுவனங்கள் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை $775 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை $4765 ஆகும். 5 கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை $308 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை $1910 ஆகும். 2.3 கிலோகிராம் நிறைவுடைய சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை $140 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை $890 ஆகும். இதேவேளை லாப் சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறைவுடைய லாப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை $1070 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அதன் புதிய விலை $5700 ஆகும். அதே நேரம் 5 கிலோகிராம் நிறைவுடைய லாப் சமையல் எரிவாயு கொள்கலனின் விலை $418 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை $2280 ஆகும். அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதால் முஜிபுர் ஏன் இவ்வளவு பதற்றமடைகிறார் என கம்மன் பில கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். මුජිබර් රාමන් මන්ත්‍රතුමාව පොලිස් විමර්ශනයකින් පොලිස් ලොක්කෙක් බේරගත්තා. 2019 පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ විමර්ශනයේදී ත්‍රස්ත විමර්ශන කොට්ටාසේ සොයාගන්නවා ඉන්දියාවේ සිටින සෙයින් ශාහන් නිසාම් නොත් සෙයින් මෞලානා කියන IS ත්‍රස්තවාදියා සමග මුජිබර් රාමන් මන්ත්‍රීවරයා සම්බන්ධතා පවත්වනවා කියලා. ආණ්ඩු පක්ෂයේ මෙම මන්ත්‍රීවරයාව ප්‍රශ්න කරන්න ත්‍රස්ත විමර්ශන කොට්ටාසයට අවශ්‍ය වෙනවා. නමුත් පොලිස් ලොක්කෙක් මැදිහත් වෙලා ඒ ප්‍රශ්න කිරීම නවත්වනවා. සාරාන් මහමොලකරුයි කිව්වාම මුජිබර් රහමන්ට රිදෙන්න සහරාන් සහ මුජිබර් අතර තිබෙන සම්බන්ධතාවය ඒකෙන් තේරුම් ගන්න පුළුවන්. ඉන්දියාවේ ගුජරාත් ප්‍රාන්තයේ ගුජරාත් ත්‍රස්ත විරෝධී බලකාය විසින් 2024 මැයි මාසයේදී ශ්‍රී ලාංකික IS ත්‍රස්තවාදීන් 4 දෙනෙක් ඉන්දියාවේ අහමදාබාද් නගරයේදී අත්අඩංගුවට ගන්නවා. පාස්කු ප්‍රහාරයෙන් වසර 5කට පසු ශ්‍රී ලාංකික IS ත්‍රස්තවාදීන් 4 දෙනෙක් ඉන්දියාවේදී අත්අඩංගුවට ගන්නවා. මේ අය ඉන්දියාවේ ත්‍රස්ත ප්‍රහාරයක් එල්ල කිරීම සැලසුම් කරමින් සිටියේදී තමයි ඉන්දියාවේ පොලිසිය විසින් අත්අඩංගුවට ගන්න. මේ අය කලින් සාරාන්ගේ ජාතික තෞහීද් ජමාත් සංවිධානයේ සමාජිකයෝ. ඒ වගේම මේ 4 දෙනා
මුජිබර් රහමන් සම්බත්තා පවත්වන සෙයින් මෞලානා සමග සම්බත්තා පැවැත්වුවා කියන එකත් හෙළිදරව් වෙලා තිබෙනවා. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலையின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட வெப்ப அறிவுறுத்தலை விடுத்துள்ளது. நாட்டில் பல பகுதிகளில் வெப்பநிலையின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதனால் பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட வெப்ப அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது. மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவானது வெப்பச்சுட்டென் நாட்டின் பல மாகாணங்களில் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி மேல் சப்ரகமு, தெற்கு, கிழக்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுடன் மொனராகலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இந்த வெப்ப அதிகரிப்பு நிலவும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வெப்பநிலையால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாள் முழுவதிலும் போதிய அளவு தண்ணீர் மற்றும் திரவ உணவுகளை உட்கொண்டு உடலை நீரோட்டத்துடன் வைத்திருக்கவும், முடிந்தவரை நிழலான இடங்களில் தங்கியிருப்பதுடன் அவ்வப்போது வேலைகளுக்கு மத்தியில் ஓய்வு எடுத்துக் கொள்ளவும், இலகுவான வெள்ளை அல்லது வெளிர் நிறத்தான ஆடைகளை அணியவும், கடுமையான வெயில் நிலவும் நேரங்களில் கடினமான வெளிப்புற வேலைகள் மற்றும் உடற்பயிற்சிகளை குறைத்துக் கொள்ளவும், முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பில் மேலதிக கவனம் செலுத்துவதுடன் அவர்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தவும், தொடர்ச்சியாக நிலவும் இந்த வானிலை மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்ட வரைவு ஒன்றை பெற்றுள்ளதாகவும், அது இன்று முதல் நடைமுறைக்கு வந்து ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கட்டமைப்பை பாகிஸ்தான் தயாரித்துள்ளது. இது நேற்றிரவு ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு வழங்கப்பட்டது. இந்த திட்டம் 2 கட்ட அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது என்றும், முதலில் உடனடி போர் நிறுத்தமும் அதைத் தொடர்ந்து ஒரு விரிவான உடன்படிக்கையும் எட்டப்படும் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்ட புரிந்துணர்வு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாக வடிவமைக்கப்படும் என்றும், பேச்சுவார்த்தைகளின் ஒரே தகவல் தொடர்பு ஊடகமாக இருக்கும் பாகிஸ்தான் ஊடாக இது இறுதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. பொருளாதார தடைகளை நீக்குவதற்கும் முடக்கப்பட்ட வெளிநாட்டு சொத்துக்களை விடுவிப்பதற்கும் ஈடாக அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்றும் ஈரான் உறுதியளிப்பதை இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் ராய்ட்டர்ஸ் வெளியிட்டுள்ள இந்த செய்தி இரு நாடுகள் ஊடாகவும் இதுவரை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் 15 கப்பல்கள் ஈரானின் அனுமதியுடன் ஹோர்மோஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை பிரிவுடன் தொடர்புடைய ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. யுத்தம் தொடங்குவதற்கு முன்பிருந்த நிலையை விட தற்போது கப்பல் போக்குவரத்து 90% குறைவாகவே உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்கி உட்பட சில அதிகாரிகள் இந்த முக்கியமான கடல் வழிப்பாதை மூடப்படவில்லை என்றும், அது எதிரி நாடுகளுக்கு மட்டுமே மூடப்பட்டுள்ளதாகவும் பலமுறை கூறியுள்ளனர். ஈரான் விதிக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடுகளிலிருந்தும் ஈராக் விலக்களிக்கப்படுவதாக ஈரானின் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் நேற்று அறிவித்திருந்தார்.